நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நடந்து முடிந்த நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலில் 82% வாக்குப்பதிவு பதிவாயிருந்ததா பார்க்க முடிஞ்சது. இதற்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறதை பார்க்க முடியுது. நம்ம பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது அப்படிலாம் கிடையாது, எஸ்ஏஆர் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது இப்போ சீமான் விஜயின் வருகையால காணாம போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இப்போ நான் ஓட்டு போட்டுட்டு சில இடங்களை சுத்தி பார்க்கும்போது 3 பூத்துல போய் பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல தாவேக்காவுடைய டென்ட் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனா நான் நாத்தாக்காவுடைய டென்ட் ஒண்ணு கூட கிடையாது. பாகமுகவர்கள் உள்ள இருந்தாங்கன்னு தெரியல. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தோழர்? விஜயோட வருகையால நாம் தமிழர் காணாம போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் எப்படி பார்க்கலாம்? நாம் தமிழர் கட்சி வழக்கமாக பூத் ஏஜென்ட்டுகள் போடாத ஒரு கட்சி தான். இந்த தேர்தல்னு இல்ல, அந்த கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் இருந்து கடைசியாக சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல் வரை, இந்த சட்டமன்ற தேர்தலை விட்டுருங்க, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வரை பூத் ஏஜென்ட்டே அந்த கட்சிக்கு எப்பவுமே இருக்க மாட்டாங்க. நான் பல நேரங்கள்ல வாக்குச்சாவடிகளுக்கு செல்கிற போது பார்த்திருக்கேன், பூத் விசிட் போறப்ப பார்த்திருக்கேன். வழக்கமா 2 கட்சி தான் பூத்துல ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க. தனித்து போட்டியிட்டப்ப 2024 தேர்தல்ல பல இடங்கள்ல பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே பூத் ஏஜென்ட்ஸ் இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. என்னுடைய நண்பர் சொன்னாரு, தருமபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியே பூத் ஏஜென்ட் போடு. தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வலுவான பகுதி. அப்ப இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப இருந்தது போல ராமதாஸ் அன்புமணி பிரிவெல்லாம் இல்லை. அந்த காலகட்டத்திலேயே தருமபுரி போன்ற பாமக வலுவாக இருக்கிற பகுதியிலேயே பூத் ஏஜென்ட் போடாம தான் பாமக தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கே அந்த நிலைமைன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியை யோசிக்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். அந்த கட்சிக்கு இதுதான் நிலைமை. அதனாலதான் தொடர்ச்சியாக நான் ஒரு 1000 முறைக்கு மேல் சொல்லி வந்திருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மட்டும்தான் தேர்தலை முழுமையாக சந்திக்கிற கட்டமைப்பு பெற்றிருக்கிற கட்சி தமிழ்நாட்டுல. வேற எந்த கட்சிக்கும் அந்த கட்டமைப்பே கிடையாது. நீங்க இப்ப இந்த BLA 2 போட்டாங்க இல்லையா, அதுலயே நீங்க உள்ளங்கை நெல்லிக்கடி மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு பட்டியலை குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருக்காவது போட்டாங்களா? இந்த வாக்குச்சாவடியில இவர்கள் எல்லாம் முகவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு என்ன பணி அப்படிங்கிறதையாவது சொல்லியிருக்காங்களா? மார்க் போலிங்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியில கேண்டிடேட்டா இருந்த ஒரு தம்பி 2021. நீங்க அந்த மெஷின் எந்திரம் ஒழுங்கா பணியாற்றுதா, வாக்களிக்கக்கூடிய சின்னத்துக்கு தான் அந்த வாக்குகள் போய் சேருதான்னு செக் பண்றதுக்கு ஒவ்வொரு பூத்துலயும் 50 ஓட்டு போட்டு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் மார்க் போலிங்னு பேரு, மாதிரி வாக்குப்பதிவுன்னு பேரு. 7 மணிக்கு பூத் ஓபன் ஆகுதுன்னா பூத் ஏஜென்ட்ஸ் 5 மணிக்கு போகணும். இதெல்லாம் பரிசோதனை பண்ணி அந்த ஸ்லிப் எல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த 3 டேபிள்ல ஒரு டேபிள்ல நீங்க போய் கொடுத்தோன்னே உங்களுடைய அந்த பூத் ஸ்லிப்போட நம்பர், உங்களுடைய வரிசை எண் சொல்லுவாங்க, 273 அப்படின்னு சொல்லுவாங்க. 273 2 பேரும் டிக் அடிப்பான். அதிமுகவினுடைய பூத் ஏஜென்ட் டிக் அடிப்பான், திமுகவினுடைய பூத் ஏஜென்ட் டிக் அடிப்பான். அப்ப அந்த வாக்கு பதிவாகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அடுத்து கொண்டு போய் உங்களுடைய ஐடி கார்டை கொடுக்கணும், விரல்ல மை வைக்கணும், போய் ஓட்டு போடணும், வெளியில வரணும். இப்ப இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்றது இருக்குல்ல, அதை தெரிந்து கொள்ளவே இன்னும் நாம் தமிழர் கட்சி தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு அது தெரியாது. இதை தாண்டி வாக்கு எண்ணிக்கைன்றது அடுத்த கட்டம். வாக்கு பதிவுக்கே இவங்க முழுமையாக தயாராகலைன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு எப்படி தயாராவாங்க அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய ஸ்ட்ரக்சர். விஜயினால நாம் தமிழர் கட்சி வீக் ஆயிடுச்சா அப்படின்னா ஆப்வியஸ்லி வீக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு வரக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவன் அந்த 18 வயதை நிரம்பியதற்கு பிறகு சந்திக்கிற முதல் தேர்தலில் வர்ற ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் தான். அப்ப அந்த ஓட்டர்ஸுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கும்னா, வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சமூக வலைதளத்திலையும் அரசியலை பார்த்துட்டு வந்திருப்பான். அவனுக்கு இடஒதுக்கீடு என்னன்னு தெரியாது, இடஒதுக்கீட்டால் நாம என்ன பயன்பெற்று இருக்கிறோம்னு தெரியாது. அதே போல அத கட்டணமில்லா சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்கல்ல, கட்டணமில்லா பேருந்து, கட்டணமில்லா இலவச பஸ் பாஸ், இப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, இதன் மூலமாக இந்த நாடு என்ன பயனடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியாது. டைடில் பார்க் கொண்டு வந்தது யாருன்னு தெரியாது, டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணது யாருன்றது தெரியாது, பாலங்கள் கட்டினது யாருன்றது தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்னா, அந்த சமூக வலைதளத்துல வர்ற திமுக அதிமுக 2 ஊழல் கட்சி, நாங்க தான் மாற்று, நாங்க தூய்மையானவர்கள், தூய்மையானவர்கள்னு சொல்லிட்டு வரி ஏய்ப்பு செய்திருப்பான். தூய்மையானவர்கள்னு சொல்லிட்டு ஓட்டுற காருக்கு வரி கட்டி இருக்க மாட்டான், வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்டி இருக்க மாட்டான், வாங்குற சம்பளத்தை வெள்ளையாக வங்கி கணக்கில் வரவு வச்சு வாங்கியிருக்க மாட்டான். இதெல்லாம் அந்த தம்பிகளுக்கு தெரியாது, அந்த தங்கைகளுக்கு தெரியாது. இந்த நபர்களினுடைய பேச்சை கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டுருவான். ஓட்டு போட்டதுக்கு பிறகு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவனுக்கு ஒரு புரிதல் வரும்.
அதன் பிறகு ஓட்டு போட மாட்டான். அப்ப இந்த ஓட்டர்ஸினுடைய அந்த 3.5% 4% ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், இவர்களை குறிவைத்து தான் சீமான் ஒவ்வொரு முறையும் அரசியல் அதனாலதான் சீமானுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப மைனரா 0.6%, 0.7% அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே தவிர பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கவே இருக்காது. இந்த தேர்தல்ல 6% வாங்கணும், அடுத்த ஆனா தேர்தல்ல 12% சமீபத்திய வாங்கணும். நாடாளுமன்ற தேர்தல தொடர் 8% வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் அவர் ப்ரொமோட் ஆகிட்டார்ல, அந்த வளர்ச்சியை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல அதுதான் நீங்க இந்த தேர்தல் அது என்னவாக இருக்க போகுதுங்கிறத பாத்தீங்கன்னா அந்த 8%ன்றது வளர்ச்சியா அல்லது யதார்த்தமாக கிடைக்காமல் வேறு விதமாக கிடைத்திருக்கிற வாக்குகளா, ஃப்ளூக்ல வர்றதுங்கிறது வேற, நீங்க ஒர்க் பண்ணி களத்துல முந்தி நின்று வர்றது அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு. இப்ப அதிமுக வீக்கா போயிடுச்சு, அதிமுகவை நம்ப முடியல. திமுக வேண்டான்னு நினைக்கிறவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? அதிமுகவை ஏன் நம்ப முடியல? மாநில உரிமைகளை பறி கொடுத்துருச்சு, மாநில உரிமைகளுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுக்குது, ஒரு ஸ்திரத்தன்மையோடு கட்சியை நடத்துகிற வல்லமைய எடப்பாடி பழனிசாமி பெறல. இந்த ஒரு கன்சர்ன் இருக்குல்ல, அவன் டிஎம்கே எகெயின்ஸ்ட் மனநிலையில இருப்பான், டிஎம்கேவுக்கு எதிர்ப்பு மனநிலையில இருப்பான். அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? பாஜக ஓட்டு போடுவானா? அப்ப நாம் தமிழர் ஒரு சாய்ஸாக அந்த நேரத்தில் அமையுது. நாம் தமிழரை நம்பிடுறான் அவன். அவருடைய பேச்சு, பாஜகவை பார்த்து அவர் பேசுறது, திமுகவை பார்த்து அவர் பேசுறது நம்பிடுறான். இந்த தேர்தல் அவன் ஓட்டு போட்டிருக்கானான்னு நீங்க பார்க்கணும். இப்ப நான் 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், 2024 திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், இப்பவும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இப்ப என்னுடைய மனநலம் மாறல. நாம் தமிழர் கட்சிக்கு போன தேர்தலில் ஓட்டு போட்டவனோட மனநிலை இந்த தேர்தலில் மாறுது. ஏன்? என்ன காரணத்தினால மாறுது? அதை நீங்க கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி ஒரு திடீர் மனநிலையில் வருகிற மாற்றம். அந்த மாற்றம் நிரந்தரமானதாக இருக்காது. அப்ப விஜய்க்கு கிடைத்திருக்கிற வாக்குகள் எல்லாமே சீமானோட வாக்கா சார்னா, ஆமா சார், சீமானோட வாக்கு தான். அது சீமானோட வாக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது. திமுக அதிமுக குறித்த புரிதல் இல்லாத, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பம் குறித்த பார்வை இல்லாத வாக்காளர்களினுடைய வாக்கு. அதை சீமான் இவ்வளவு நாள் வாங்கினாரு, அதை இந்த முறை சீமான் வாங்க மாட்டாரு, விஜய் வாங்கியிருக்காரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை முன்பே உணர்ந்தது யாருன்னா, உங்களுக்கு எனக்கு முன்பாக சீமான் உணர்ந்துட்டாரு. அதனாலதான் ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, நடுப்பற லாரியில அடிபட்டு செத்து போயிடாதேங்கிற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு சொன்னார்ல, கொரோனால உங்களை எப்பவோ கொண்டு போயிருப்பாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் சீமான். அப்ப சீமானுக்கு உங்களை விட என்னை விட தன்னுடைய வாக்குக்கு ஆபத்து வந்துருச்சுங்கிற அந்த உண்மை புரிந்திருக்கிறது. அதுக்காக இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு காரணம் விஜயா சார் அப்படின்னா, அப்ப பீகார்ல வாக்கு சதவீதம் அதிகரிச்சுச்சே, அதுக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணமா? கேரளாவுல வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்க, அதுக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணமா? அப்போ நீங்க இன்னைக்கு காலையில நான் ஒரு டேட்டாவை பார்த்தேன். கொளத்தூர்ல 22% வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அப்ப 22% வாக்குகள் அதிகரிச்சிருந்தா வாக்குகளினுடைய எண்ணிக்கையில எவ்வளவா இருக்குன்னு பாக்கணும்ல. 8,000 தான் சார் வித்தியாசம், வெறும் 8,000 தான். அப்போ எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கே தவிர, அந்த 8,000 ஓட்டு தான் இப்ப விஜய் வாங்கியிருக்காரா கொளத்தூர்ல? அப்படி சொல்ல வர்றீங்களா? இல்ல இல்ல. அப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான காரணமும் இல்லை. இதுலயே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, முரணான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நேற்று ஆதவர்ஜன் சொல்றாரு, வெளியூர்களில் இருந்து வருவதற்கு வாகன ஏற்பாடுகளை செய்து கொடுக்காம வாக்காளர்களை வாக்களிக்க முடியாம தடுத்துருச்சு திமுகன்றாரு. அப்ப அவங்க எல்லாம் ஓட்டு போடலன்னு தானே ஆதவர்ஜன் சொல்றாரு. அப்ப ஓட்டு போட்டதுனாலதான் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு விஜய் தரப்புல சொல்றாங்க. இப்ப ஆதவர்ஜன் சொல்றது உண்மையா, விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுகிற ஸ்டேட்மெண்ட் உண்மையா? அப்ப ஓட்டு போட்டாங்கன்னா ஏன் ஆதவர்ஜன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு? ஓட்டு போடலைன்னா அப்ப விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டதுனாலதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பர்சன்டேஜ்னு சொல்றதுனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்போ இதற்கும் விஜய்க்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு சார். 3 முறை 4 முறை வாக்களிக்காதவர்களுடைய பெயர்களை எடுத்துட்டாங்க, இறந்து போனவர்களுடைய பெயர்களை நீக்கியிருக்காங்க, முகவரி மாறி இருக்கிறவர்களுடைய பெயர்களை நீக்கியிருக்காங்க. திமுக இருந்த காரணத்தால், திமுக களத்தில் நின்ற காரணத்தால் 100 விழுக்காடு போராடி திமுகவினுடைய வாக்குகளை அது தக்க வச்சிருச்சு, பொதுமக்களுடைய வாக்குகளை அது தக்க வச்சு கொடுத்துருச்சு. அதனால பெரிய பாதிப்பு ஏற்படலையே தவிர, இல்லைன்னா பீகாரை விட பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற சிக்கலே அதுதான், பாஜகவுக்கு இருக்கிற சிக்கலே அதுதான். எஸ்ஐஆர்ல காலி பண்ணிடலாம் நினைச்சாங்க, விடாம திரத்தி திமுகவினுடைய வட்ட செயலாளர்கள் பாகமுகவர்கள் போய் பிஎல்ஓஸ் அணுகி வாக்குகளை சேர்த்து கொடுத்தாங்க, வாக்குரிமையை தக்க வச்சு கொடுத்துட்டாங்க, காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப அதனுடைய விளைவு இந்த தேர்தலில் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு நடைபெறுகிற முதல் தேர்தல் என்பதால் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறதே தவிர விஜய் ஃபேக்டரால தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்காங்கன்னா, நீங்க கம்பேரிட்டிவ்லி 2016
வாக்குப்பதிவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2021 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எந்த விஜய் ஃபேக்டர் 2021 இருந்தது? விஜய் யாரா இருந்தாரு 2021? இல்லையே. அப்ப இதெல்லாம் ஊதி பெரிதாக்கப்படுகிற பிம்பங்கள் தானே தவிர விஜயால் தான் வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்பது ஒரு பொய்யான தகவல். திட்டமிட்டு அதை பரப்புகிறார்கள். சீமான் விஜய் அவர்கள் அப்ப ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேர் வாக்களிச்சதை பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே இப்போ விஜய் போய் கேட்கும் போதும் மாற்றம் வர வேண்டும் அதனால வாக்களிக்கிறோம்னு சொல்லி சீமானுக்கும் அதே தான் சொன்னாங்க. அப்போ மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு வாக்களிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது நல்லிஃபை ஆகுதா தேர்தல் கழகத்துல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் தான் ரொம்ப தெளிவா சொன்னேன் சார். அந்த மாற்றம் வேண்டும் என்று பேசுகிறவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொன்னேன். அது ஒரு வருட காலம் தான் அதுக்கு ஆயுள். நீங்க இப்ப என்னுடைய புரிதலுக்கு எத்தனை வருட கால ஆயுள்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் அதனாலதான் தொடர்ச்சியாக நடந்த தேர்தலை சொன்னேன். இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களில் நான் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். இப்ப நீங்க அந்த நல்லிஃபை ஆயிடுதா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டீங்கல்ல. இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் வாக்களித்தவன் அடுத்த முறை நீங்க வாக்களிப்பான்னு நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு இல்ல. இன்னொன்றையும் நான் சொல்றேன். விஜயால் மாற்றம் தர முடியும்னு 234 தொகுதிகளை போட்டிட்டு இருக்கான்ல, அதுல 100 பேர் திமுக அதிமுக போய் சேர்ந்துருவான் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இது நடக்கும். நாம் தமிழர் கட்சியில இப்படிதான் நடந்தது. நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றியவர்கள் எத்தனை பேர் சாறை சாறையாக வெளியேறி வேறு கட்சிக்கு போனார்கள். போனவங்க எல்லாம் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? மாற்றத்தை இவரால் உறுதியாக கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இவர் மாற்றல்ல, இவர் வேறு மனிதனாக வெளிப்படுகிறார், இவருடைய நோக்கம் என்பதெல்லாம் வேறாக இருக்குன்னு சொல்லி வெளியில போனாங்கல்ல. அதற்கு சற்று ஏறக்குறைய எந்த வித்தியாசமும் இல்லாமல் வெளிப்படுபவர் தான் விஜய். நீங்க மறந்துடக்கூடாது. சீமானாவது கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்திருச்சு சார். அவருக்கு களத்துக்கு வந்துட்டார் சார். அவரு தமிழ்நாடு முழுக்க டூர் போயிட்டார் சார். அவரு விஜய் எங்க சார் வந்தாரு? குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல எதை பேசுனா எடுபடும், எப்படி பேசணும்ன்ற பல்சையாவது சீமான் தெரிஞ்சு வச்சிருக்காரு சார். விஜய் என்ன சார் தெரிஞ்சு வச்சிருக்காரு? விஜய்க்கு என்ன சார் அரசியல் புரிதல் இருக்கு? அப்ப இவர்களெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்புறாங்க இல்லையா? அந்த நம்பிக்கைக்கான ஆயுட்காலம் அதிகபட்சம் ஒரு வருஷம்னு சொல்றேன். அப்ப அது எப்படி நீங்க ஒரு மாற்றத்துக்கான தேவையை அவர்கள் தேடுகிறார்கள்ன்றீங்க? இங்க என்ன மாற்றம் தேவைப்படுது? சமூக நீதியில மாற்றம் தேவைப்படுதா? இல்லையே. நலத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல மாற்றம் தேவைப்படுதா? இல்லையே. மாநில உரிமைகளை போராடி பெறுவதில் மாற்றம் தேவைப்படுதா? இல்லையே. என்ன மாற்றம் இங்க தேவைப்படுது? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மாற்றம்னா? என்ன சார் மாற்றம்? எதுக்கு இங்க மாற்றம்? இங்க எல்லாம் சரியா இருக்கு, மாற்றம் வேண்டான்றதுதான் கருத்து. இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, மாற்றம் தேவையில்லைன்றதுதான் சார் பொது ஜனத்தினுடைய எண்ணம். நீங்க இங்க என்னத்தை மாத்த போறீங்க? பலரும் சொல்றது என்னன்னா ரெண்டு கட்சிக்குமே நம்ம வாக்களிச்சிட்டோம் நிறைய வாட்டி, இப்ப புதுசா ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிதான் சீமானுக்கு ஓட்டு போறவங்களும் சொன்னாங்க, இப்ப விஜய்க்கு ஓட்டு போட போறான்னு சொல்றவங்களும் சொல்றாங்க. இப்போ அந்த அயற்சியை கொடுத்துருதா? இப்போ தொடர்ந்து வாக்களிப்பவர்களுக்கு ரெண்டு கட்சிக்குமே நம்ம ஓட்டு போட்டுட்டோம், ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு அயற்சி, அது ஒரு புதிய சக்தியை நோக்கி அவங்க உந்துது இல்ல, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? அதான் நான் சொல்றேன்ல, இது ஒரு உந்துதலை தருது அப்படின்றீங்கல்ல. ஒரு உந்துதலும் தரல சார். யாருக்கு சார் தருது அந்த உந்துதலை? யாருக்கு தருது அந்த உந்துதலை? அதிமுக 36-37% வாக்குகளை தொடர்ச்சியாக பெறுது. அதுல மாற்றம் இருக்கா? இல்ல. 44-45% வாக்குகளை திமுக தொடர்ந்து பெறுது. அதுல மாற்றம் இருக்கா? இல்ல. மீதி இருக்கிற எத்தனை சதவீதம்? 10%-12%. அதுல ஒரு 6% மாற்றம் அப்படின்னு ஒரு பேச்சு எழுது. அந்த 6%ம் ஒரு வருட காலத்துல மாறுதுங்கிறனால நிலையானதாக இல்லைன்னு சொல்றேன். இந்த 44 குறையுதா? இந்த 36-37 குறையுதா? இல்லையே. அப்ப அது ஏன் குறையாம இருக்கு? அது மாற்றம் தேவையில்லை, இதுவே போதுமானதுன்னு கருதுது. நீங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க, நல்லா ஓடுது. இந்த வாஷிங் மிஷின் நல்லாவே ஓடிட்டு இருக்கு, ஒரு மாற்றம் வேணும்னு வாஷிங் மிஷின் மாத்திடுவீங்களா? யாராவது மாத்துவானா? மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் அதை செய்வான். இது நல்லா போகுது, இதோட சர்வீஸ் பெஸ்டா இருக்கு, எனவே இந்த சர்வீஸ் கண்டினியூ ஆகணும்னு விரும்புவானே தவிர, இது போதும் புதுசா ஒண்ணு கொண்டு வந்து வச்சு, புதுசா வர்றது துணியை கிழிச்சுட்டா என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரியுமா நல்லா துவைக்கும்னு? இந்த திட்டங்கள் எல்லாம் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை மேம்படுத்தி இருக்கா, தரம் தாழ்த்தி இருக்கா? சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல நகரம்னு சொல்றான் சார், எலக்ட்ரிசிட்டி இல்ல சார். தமிழ்நாட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமத்தை நீங்க காட்டுங்க. பீகார்ல டவுன் சொல்றான் சார், டவுன்ஷிப்ன்றான் சார், டிவிஷன்றான் சார் ஒன்றியத்தை. பேருந்து வரல சார், 16 கிலோமீட்டர் நடக்கணும்ன்றான் சார். இங்க பேருந்து வராத கிராமத்தை காட்டுங்க சார். நீங்க
பேருந்து வளர்ந்த கிராமத்தை நீங்க காட்டுங்க சார். அப்ப இந்த 50 ஆண்டு காலத்தில் கட்டமைப்பு வளர்ச்சி, முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில ஓட்டு கேட்டு போனோம் சார் எங்க கட்சியினுடைய சார்பில். பெரியார் பெயரால் மருத்துவமனை சார், தனியார் பல்நோக்கு மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனையை கட்டியிருக்கிறார் சார். ஆச்சரியமா இருக்கு சார், குளத்தூருக்குள்ள எப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு. சாலைகள் எல்லாம் வெளிநாடுகள்ல, நான் பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கேன், வெளிநாடுகளில் பார்ப்பதை போல இருக்கு சார் சாலை. சென்னையிலேயா இப்படி ஒரு நகரம் இருக்குன்னு வியந்து போகிற அளவுக்கு இருக்கு சார். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிற போது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு மக்களோடதுன்றதை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது சார். யாரிடத்திலும் எந்த விதமான குறைபாடுகளையும் சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு தரத்தை மேம்படுத்தியிருக்கிறாங்க சார். கிராமங்கள்ல MBBS மாணவர்கள் இருக்காங்க சார், பிடெக் எம்டெக் படித்திருக்கிற மாணவர்கள் இருக்காங்க சார். வேற எந்த மாநிலத்துல சார் இது இருக்கு? வேற எந்த மாநிலத்துக்கு சார் இப்படி ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கு? இதை சரியாக செய்து கொடுத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிட்டா புதிதாக வருகிற கட்டமைப்பு அதை செய்து தரும் என்ன நம்பிக்கை இருக்கு, என்ன உத்தரவாதம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர்களே அந்த உத்தரவாதத்தை தருகிறார். அப்ப விஜய்க்கு தெரியுமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா இந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி கொண்டு செலுத்துறதுன்னு விஜய்க்கு தெரியுமா? அவர் இன்னும் பூத் ஏஜென்ட் போடணுங்கிற அடிப்படை பாடத்தையே படிக்கல அரசியல்ங்கிற நான். அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை மாற்றத்தை நோக்கி கொண்டு செலுத்துவதற்கு எந்த வெங்காயத்தை வச்சுக்கிட்டு வருவார் அவரு? அதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை சார். அப்படி ஒரு மாற்றம் இங்க தேவைப்படவும் இல்லை. அப்படி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் 6 மாதத்துக்குள் வேறு மனநிலைக்கு வருகிறார்கள் தான் தமிழ்நாடு அரசியல் களத்துல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிற ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு. நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு மிக்க நன்றி. நன்றி.